இன்றைக்கி நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் எமர்ஜென்சி சர்வீசஸ், அதாவது எமர்ஜென்சி வார்டு வந்து விரிவாக்கப்பட்டிருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு இன்றைக்கி வந்து நிறைய ஒரு டிமாண்ட் இருக்குது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் வந்து இப்போது இதுக்கு வந்து ஒரு விரிவாக்கம் தேவைப்படுது. அதனால் இது விரிவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இப்போது எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து இனியும் நிறைய பேர்த்துக்கு போய் மக்களுக்கு பழையடைகிற மாதிரி விரிவாக்கப்பட்டு இருக்குது. இது வந்து என்னென்னா, எமர்ஜென்சி சர்வீஸ், எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்தாலும் நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல விதமாக அனுப்பிச்சிடலாம் பேஷண்ட்டை. ஸோ தட் இஸ் த காஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எமர்ஜென்சி சர்வீசஸ். ஸ்மார்ட் மானிட்டரிங் சர்வீஸ் வந்து, அதாவது ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பேஷண்ட்டை நம்ம ஏற்றும் போது செஸ்ட்டில் ஒரு டிவைஸ் வச்சுருவோம். அந்த டிவைஸ் வச்சு நம்ம இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இந்த பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே வரலாம். த்ரூஅவுட் மானிட்டர் பண்ணிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டிசைன் இது. ஸோ இட் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன் அவர் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன் அவர் ஆம்புலன்சஸ் as well. பட் ஏஐ தான் யூஸ் ஆகிருக்குங்க ஹாஸ்பிட்டல் எப்படி நாங்கள் இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்னா, ஸோ டோட்டலாக வந்து 18 பெட் இருக்குது. அது வந்துட்டு அதுவும் இல்லாமல் 26 பெட் வந்து அப்சர்வேஷனுக்காக இருக்குது. இந்த புதுப்பிக்கப்பட்டது வந்து இந்த 18 பெட்டு மட்டும். ஸோ இது வந்து எப்படி 3ஆக பிரித்து உங்களுக்கு சொல்லலாம்னா, ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும், ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும், ஒரு அட்டெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம். ஸோ டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வந்தாங்கன்னா எவ்வளோக்கெவ்வளோ அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம பேஷண்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு மிச்சம் பண்ணலாம், எவ்வளோ சேவ் பண்ணலாம், எவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு பேஷண்ட் உள்ளே ரிசீவ் பண்ணோன்னே ஒரு 3 ஜோனாக வந்து பிரிச்சிருக்கோம். ரெட் ஜோன், எல்லோ ஜோன், க்ரீன் ஜோன் பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே இருக்க 16 பெட்டில் 6 சொல்லி ரெட் ஜோன் 6, க்ரீன் ஜோன் 6, எல்லோ ஜோன் பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ பேஷண்ட் உள்ள ஆம்புலன்ஸில் வருது அப்படின்னாலே, ஸோ அங்கேருந்தே எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அங்கே ரியல் டைம் மானிட்டரிங் ஃபிக்ஸ் மூலமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் ஓட்டிட்டு பேஷண்ட் ஆம்புலன்ஸில் வரும்போதே நாங்கள் அந்த பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்த உடனே ரிசீவ் பண்ணோடனே ட்ரேஜ்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து பேஷண்ட்டை வந்துட்டு எந்த ஜோனுக்குலாம் ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா ரெட் ஜோனு, எல்லோ ஜோன், க்ரீன் ஜோன் 3 வகையாக பிரிச்சிருவோம். ஸோ ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா ரெட் ஜோன் பிரிச்சிருவோம். ஸோ எல்லோ ஜோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸாக பிரிச்சிரும். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்காக அது பிரிச்சிருக்கோம். நம்ம அதில் வந்துட்டு இன்னும் நம்ம வந்து டைம் வந்து மிச்சம் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லணும்னா, நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எமர்ஜென்சி வி ஹேவ் த அட்வான்ஸ்டு பிளட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதனால் 10 நிமிஷத்தில் வி வில் கெட் த ரிப்போர்ட்ஸ். அதனால் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக எங்களால் ஆக்ட் பண்ண முடியும். அது ஒரு சில பிளட் டெஸ்ட்டில் இன்னும் 2 நிமிஷத்தில் கூட எங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ எவ்வளோக்கெல்லாம் எங்களுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ வி ஹேவ் இம்ப்ளிமெண்டட். அது இல்லாமல்